ஒவ்வொரு வருஷமும் உலகத்தோட வலிமையான ராணுவங்களுடைய பட்டியலை வெளியிட்ட குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் இந்த வருஷத்துக்கான வேர்ல்ட்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் மிலிட்ரிஸ் உடைய லிஸ்ட்டை சமீபத்தில் வெளியிட்டிருக்காங்க. இந்த குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் உலகத்தோட முக்கியமான மிலிட்ரி இண்டெக்ஸ்ல ஒன்றா கருதப்படுது. ஜியோபொலிட்டிக்ஸ்ல ஒரு நாடு எடுக்கிற முடிவுகள் எல்லாமே அந்த நாட்டுக்கிட்ட இருக்கிற ராணுவ பலத்தை பொறுத்து தான் அமையுது. ஒரு நாட்டுடைய ராணுவ பலத்தை தெரிஞ்சுக்கணும்னா பலரும் ரெஃபர் பண்றது இந்த குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸை தான். அதனாலதான் இந்த லிஸ்ட்டை ஜியோபொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸ் ரொம்பவே முக்கியமானதா பாக்குறாங்க. இந்த வருஷ லிஸ்ட்ல பல அதிர்ச்சி தரும் மாற்றங்கள் நடந்திருக்கு. இந்த வருஷம் இந்தியா அவங்களுடைய ரேங்கை தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்களா இல்ல பின்தங்கிட்டாங்களா அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். அதே மாதிரி 2025 இந்தியா கூட நடந்த மோதல்ல இந்தியாவுடைய பல போர் விமானங்களை சுட்டு வீழ்த்திட்டதா பாகிஸ்தான் சொல்லியிருந்தாங்க. அது உண்மையா இருந்தா பாகிஸ்தான் இந்த வருஷ லிஸ்ட்ல முன்னேறி இருக்கணும். ஒருவேளை பாகிஸ்தான் பொய் சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுடைய ரேங்கிங் இந்த வருஷம் பின்னாடி போயிருக்கணும். பாகிஸ்தான் உண்மையை சொன்னாங்களா இல்ல பொய்ய சொன்னாங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க பாகிஸ்தானுடைய பொசிஷன் இந்த வருஷ ரேங்கிங்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வருஷம் குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ்ல முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது உங்களுக்கு எந்தவித டவுட்டும் வேண்டாம், USA தான். இந்த வருஷம் மட்டும் இல்ல, இந்த குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் ஆரம்பிச்ச காலத்திலிருந்தே முதல் இடத்துல இருக்கிறது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா தான். USA கிட்ட பட்ஜெட், டெக்னாலஜி, நம்பர்ஸ், ரிசோர்சஸ், குளோபல் ரீச்னு எல்லாமே இருக்கு. இதுல குறிப்பா ராணுவ தொழில்நுட்பத்துல இவங்க தான் உலகத்தோட முன்னோடியா இருக்காங்க. ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்ஸ்ல இருந்து ஸ்பேஸ் டிஃபென்ஸ் வரைக்கும் இவங்க கிட்ட இல்லாத டெக்னாலஜியே கிடையாது. இது மட்டும் இல்லாம உலகத்தோட எந்த மூலையில ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அங்க உடனே ரீச் ஆகக்கூடிய குளோபல் ஃபோர்ஸ் ப்ரொஜெக்ஷன் கேப்பபிலிட்டி உலகத்திலேயே அமெரிக்கா கிட்ட மட்டும்தான் இப்போ இருக்கு. இப்போ இருக்கிற நிலைமையை வச்சு பார்க்கும்போது இந்த வருஷம் மட்டும் இல்ல, அடுத்த சில வருஷங்களுக்கு அமெரிக்கா தான் இந்த லிஸ்ட்டை டாப் பண்ணுவாங்க. இந்த லிஸ்டோடைய செகண்ட் ரேங்க் தான் பலரையும் ஷாக் ஆக்கி இருக்கு. ஏன்னா 6th ஜெனரேஷன் போர் விமானம் உட்பட பல தொழில்நுட்பங்கள்ல சைனா முன்னேற்றம் அடைஞ்சிருந்தாங்க. அதனால இந்த வருஷம் செகண்ட் ரேங்க் சைனாவுக்கு தான் அப்படின்னு பலரும் கணிச்சாங்க. ஆனா இந்த கணிப்பை எல்லாம் பொய்யாக்குற விதமா ரஷ்யா இந்த வருஷமும் அவங்களுடைய 2வது ரேங்கை தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. யுக்ரைன் போர் தொடங்கி பல வருஷம் ஆகியிருந்தாலும் பல விதமான சாங்ஷன்ஸ் அவங்க மேல விதிக்கப்பட்டிருந்தாலும் ரஷ்யா தான் இன்னமும் உலகத்தோட செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் மிலிட்ரி. யுக்ரைன் போர்னால ரஷ்யாவுடைய ரேங்க் குறையும்னு பலரும் நினைச்சாங்க. ஆனா உண்மை என்னன்னா அந்த போர் ரஷ்யாவுடைய மிலிட்ரி ப்ரொடக்ஷனையும் காம்பேட் எக்ஸ்பீரியன்ஸையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. இது மட்டும் இல்லாம மேன் பவர், டேங்க்ஸ் அண்ட் சப்மரைன்ஸ்ல ரஷ்யா இன்னமும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரஷ்யாவோட உண்மையான மாஸ்டர் கார்டு அவங்களுடைய மிசைல் டெக்னாலஜி தான். இந்த லிஸ்ட்டை டாப் பண்ற USA ரஷ்யாவுடைய ஜிர்கான், ஓர்ஷ்னிக், A1 கார்டு மாதிரியான மிசைல்ஸை பார்த்து பயப்படுறாங்க. வெறும் அட்டாக் மிசைல்ஸ் மட்டும் இல்ல, உலகத்தோட மிக சிறந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸான S-400, S-500 எல்லாம் தயாரிக்கிறது ரஷ்யா தான். ரஷ்யா கிட்ட இருக்கிற இந்த எல்லா கேப்பபிலிட்டிஸ் தான் இன்னமும் அவங்கள இந்த லிஸ்ட்ல 2வது இடத்துல வச்சிருக்கு. 2026 குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ்ல செகண்ட் பிளேஸை பிடிப்பாங்கன்னு பலராலையும் எதிர்பார்க்கப்பட்ட சைனா இந்த வருஷமும் 3rd பொசிஷன்ல தான் இருக்காங்க. சைனா உலகத்துடைய 3வது வலிமையான ராணுவமா இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய மேசிவான மிலிட்ரி எக்ஸ்பான்ஷன்னால தான். சைனாவோட பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி தான் உலகத்தோட மிகப்பெரிய ஸ்டாண்டிங் ஆர்மி. இது மட்டும் இல்லாம உலகத்தோட லார்ஜஸ்ட் நேவி சைனா கிட்ட தான் இருக்கு. அதாவது சீன கடற்படையில தான் அதிக எண்ணிக்கையிலான போர்க்கப்பல்கள் இருக்கு. இது கூடவே சைனா கிட்ட தான் உலகத்தோட செகண்ட் லார்ஜஸ்ட் டிஃபென்ஸ் பட்ஜெட் இருக்கு. இது மட்டும் இல்லாம ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ், மாடர்ன் ஃபைட்டர் ஜெட்ஸ், அட்வான்ஸ் ட்ரோன்ஸ், மிசைல் சிஸ்டம்ஸ், வார்ஷிப்ஸ்னு எல்லாத்தையுமே சைனா இப்போ வேகமா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவ்வளவு வலிமையா இருந்தும் சைனாவால இன்னமும் ரஷ்யாவை ஓவர்டேக் பண்ண முடியல. அதுக்கு காரணம் குளோபல் ஃபயர் பவர் வெறும் குவான்டிட்டியை மட்டும் பேஸ் பண்ணி ரேங்கிங் கொடுக்கறது இல்ல, 60க்கும் மேற்பட்ட ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணி தான் இந்த ரேங்கிங்கை அவங்க கொடுக்குறாங்க. இந்த மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்ல இன்னமும் சில கேட்டகரிஸ்ல ரஷ்யா சைனாவை விட முன்னாடி இருக்காங்க. அதனாலதான் ரஷ்யா இன்னமும் செகண்ட் பொசிஷனை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரஷ்யா கூட இருக்கிற இந்த கேப்பை க்ளோஸ் பண்ண சைனா பல நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நடவடிக்கைகளின் காரணமா சீக்கிரமே சைனா செகண்ட் ரேங்கை பிடிக்க அதிக வாய்ப்பு இருக்கு. சைனா இன்னமும் செகண்ட் ரேங்கை பிடிக்காததுக்கு இன்னொரு முக்கியமான காரணமாக கருதப்படுறது சைனீஸ் மிலிட்ரியில் ஏற்பட்டிருக்கிற இன்டர்னல் இன்ஸ்டெபிலிட்டி. சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு சில சைனீஸ் ஜெனரல்ஸ் கைது செய்யப்பட்டதையும் அவங்களுடைய பதவிகள் பறிக்கப்பட்டதையும் நீங்க நியூஸ்ல கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த கைதுகள் சீன அதிபருக்கு அவருடைய ராணுவ தளபதிகள் மேல இருக்கிற மிஸ்ட்ரஸ்ட்டை காட்டுது. சைனீஸ் மிலிட்ரி ஸ்ட்ரக்சர்ல ஏற்பட்டிருக்கிற இந்த மிஸ்ட்ரஸ்டும் சைனா செகண்ட் ரேங்கை பிடிக்காததுக்கு ஒரு மறைமுக காரணமா இருக்கலாம்னு சில டிஃபென்ஸ் அனலிஸ்ட் கருதுறாங்க. உலகத்தோட 4வது வலிமையான ராணுவம் உள்ள நாடு நம்மளுடைய இந்தியா தான். இந்தியாவோட ஆர்ம் ஃபோர்ஸஸ் உலகத்தோட மிகப்பெரிய ஆர்ம் ஃபோர்ஸஸ்ல ஒன்று. இது மட்டும் இல்லாம இந்தியன் ஓஷன் ரீஜனை டாமினேட் பண்ற மாதிரியான ஜியோகிராபிக்கல் பொசிஷன்ல இந்தியா அமைஞ்சிருக்கிறது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜை கொடுக்குது. இது கூடவே ஏவுகணை தொழில்நுட்பம், கடற்படை விரிவாக்கம், உள்நாட்டு ஆயுத தயாரிப்பு மாதிரியான விஷயங்களும் இந்தியாவுக்கு வலு சேர்க்குது. இப்போ கடந்த சில வருஷங்களா இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்னு நம்மளுடைய முப்படைகளோட இணைஞ்சு செயல்படுற திறன் மேம்பட்டிருக்கு. இப்போ சமீபத்தில் பாகிஸ்தான் கூட நடந்த மோதல்ல கூட நம்மளால இதை பார்க்க முடிஞ்சுது. நம்மளுடைய ஃபோர்ஸஸுக்கு நடுவில் இருக்கிற இந்த ஜாயின்னஸும் நம்ம நாட்டுக்கு வலு சேர்த்திருக்கு. இந்த வருஷம் மட்டும் இல்லை, நம்ம பல வருஷமாவே இந்த லிஸ்ட்ல 4வது இடத்துல தான் இருக்கோம். எப்போ நாம டாப் 3 போவோம்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும்.
ஏன்னா டாப் 3 நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட் ரொம்ப கம்மி. அதுலேயும் குறிப்பாக யூஎஸ்ஏவும் சைனாவும் டிஃபென்ஸ் பட்ஜெட்டில் நம்மளை விட பல மடங்கு முன்னாடி இருக்காங்க. ரெண்டாவது காரணம், நம்ம டிஃபென்ஸ் ரிசர்ச்சுக்கு ரொம்ப கம்மியாக தான் செலவு பண்ணுறோம். நம்மளுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டே ரொம்ப கம்மி தான். அப்படி இருக்கும்போது நம்ம டிஃபென்ஸ் பட்ஜெட்டில் 5%க்கும் கம்மியான தொகையை தான் டிஃபென்ஸ் ரிசர்ச்சுக்காக செலவு பண்ணுறோம். அதே சமயம் யூஎஸ்ஏவும் சைனாவும் அவங்களுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டில் 15%க்கும் மேலே டிஃபென்ஸ் ரிசர்ச்சுக்காக செலவு பண்ணுறாங்க. ஸோ நம்ம டாப் 3க்குள்ளே வரணும்னா முதல்ல நாம் நம்மளுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டை அதிகப்படுத்தணும். ரெண்டாவது, டிஃபென்ஸ் ரிசர்ச்சுக்கும் அதிகமாக செலவு பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் டாப் 3க்குள்ளே போகிறத பற்றி நம்மளால் நினச்சி பார்க்க முடியும். இந்த லிஸ்ட்டில் டாப் 4 ரேங்கிங்ஸ் பல வருஷமாகவே சேஞ்ச் ஆகலை. ஆனால் அதுக்கு கீழே பெட்டர் ரேங்கிங்ஸுக்காக பல நாடுகளுக்கு நடுவில் இன்டென்ஸ் காம்படிஷன் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வருஷம் 5th ரேங்க்கில் சவுத் கொரியா இருக்காங்க, 6th ரேங்க்கில் ஃப்ரான்ஸ், 7th ரேங்க்கில் ஜப்பான், 8th ரேங்க்கில் யுனைடெட் கிங்டம், 9th ரேங்க்கில் டர்க்கி, 10th ரேங்க்கில் இட்டாலி இருக்காங்க. இந்தியா 3rd ரேங்கை பிடிக்க இன்னும் சில வருஷங்கள் ஆகலாம். ஆனால் நம்ம 4th பொசிஷனில் ஸ்டேபிளாக தான் இருக்க போகிறோம். நமக்கு அடுத்தடுத்த ரேங்க்ஸில் இருக்கக்கூடிய சவுத் கொரியா, ஜப்பான், ஃப்ரான்ஸ் இவங்க எல்லாமே நம்மளை ஓவர்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. அடுத்து பாகிஸ்தானை பற்றி பார்ப்போம். போன வருஷம் 12வது ரேங்க்ல இருந்த பாகிஸ்தான் இந்த வருஷம் 14வது ரேங்க்குக்கு ட்ராப் ஆகியிருக்காங்க. போன வருஷம் இந்தியா கூட நடந்த மோதல்ல பாகிஸ்தான் வாங்கின அடி இந்த ரேங்கிங்கில் அவங்க பின்வாங்கினதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. 2023 பாகிஸ்தான் இந்த லிஸ்ட்டில் 7வது ரேங்க்ல இருந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த காலகட்டத்தில் சைனா கிட்ட இருந்து அவங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டு இருந்த டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் சப்ளை தான். இந்த கண்டினியூஸான டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் சப்ளை பாகிஸ்தான் மிலிட்டரியை ஸ்ட்ரென்தன் பண்ணிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சியின் காரணமாக அவங்களுடைய ரேங்கிங் குறைய ஆரம்பிச்சது. இந்த நிலைமையில் போன வருஷம் நம்ம கூட நடந்த மோதல் பாகிஸ்தான் கிட்ட இருக்கிற சீன ஆயுதங்களுடைய திறனை உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. இந்த மோதலில் கிடைச்ச தோல்வியின் காரணமாக பாகிஸ்தானுடைய ரேங்கிங் இந்த வருஷம் இன்னமும் பின்னாடி போயிருக்கு. போன வருஷம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ஏற்பட்ட மோதலுக்கு அப்புறம் பாகிஸ்தான் கண்ணா பின்னான்னு ப்ரொபகண்டாவை பரப்புனாங்க. அல் ஜசீரா மாதிரியான பாகிஸ்தான் சார்பு ஊடகங்கள்ல எல்லாம் பல பாகிஸ்தான் பேஸ்ட் ஜேர்னலிஸ்ட் இந்தியாவுக்கு எதிராக ஒப்பீனியன் ஆர்டிகல்ஸ் எழுத ஆரம்பித்தாங்க. அந்த ஆர்டிகல்ஸை படிக்கிறவங்களுக்கெல்லாம் பாகிஸ்தான் இந்தியாவை விட வலிமையான நாடு அப்படிங்கிற தோற்றத்தை அந்த ஆர்டிகல்ஸ் ஏற்படுத்தும். இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே ஒப்பீனியன் ஆர்டிகல்ஸ். ஒப்பீனியன் ஆர்டிகல்ஸை யார் வேணாலும் எழுதலாம். ஏன்னா அந்த ஆர்டிகல்ஸ் ஜஸ்ட் ஒப்பீனியன் தான். அந்த ஆர்டிகல்ஸுக்கு ஃபேக்ட்ஸ் எதுவும் தேவையில்லை. அதனால பாகிஸ்தான் பேஸ்ட் ஜேர்னலிஸ்ட் கண்ணா அப்படின்னு ஆர்டிகல்ஸை எழுதி தள்ளினாங்க. பாகிஸ்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பரப்பின ப்ரொபகண்டாவை குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் ரேங்கிங் ரொம்ப ஈஸியாக உடச்சிருக்கு. ஆக்சுவல் கிரவுண்ட் சிச்சுவேஷனை எல்லாருக்கும் புரிய வச்சிருக்கு. இந்தியா, பாகிஸ்தான் இவங்க 2 பேரில் யார் வலிமையானவங்க, இந்த மோதல்ல யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறதையும் இந்த ரேங்கிங் எல்லாருக்கும் புரிய வச்சிருக்கு. நம்மளோட இன்னொரு அண்டை நாடான பங்களாதேஷும் இந்த வருஷம் ரேங்கிங்கில் பின்னாடி போயிருக்காங்க. 2026 பங்களாதேஷுடைய ரேங்க் 37. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, சரியான அரசாங்கம் இல்லாமல் பல குழப்பங்களோடு இருக்கக்கூடிய மியான்மர் இந்த வருஷம் ரேங்கிங்கில் பங்களாதேஷை ஓவர்டேக் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் எல்லாருடைய கவனத்தையும் இருக்கிற ஒரு நாடு இருக்குது. அந்த நாடு தான் சிங்கப்பூர். இது ஒரு சின்ன சிட்டி ஸ்டேட். குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸில் மொத்தம் 145 நாடுகள் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுலையே குட்டி நாடுனா அது சிங்கப்பூர் தான். அதாவது லேண்ட் ஏரியா அடிப்படையில் அவங்களுடைய ரேங்க் இந்த லிஸ்ட்டில் 145. ஆனால் ஓவரால் மிலிட்ரி பவர் லிஸ்ட்டில் அவங்களுடைய ரேங்க் 29. சவுத் ஈஸ்ட் ஏஷியாலேயே 5th ஜென்ரேஷன் போர் விமானத்தை வச்சிருக்கிற ஒரே நாடு சிங்கப்பூர் தான். இது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஜியாகிரபிக்கல் பொசிஷனும் சிங்கப்பூருக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜை கொடுக்குது. இந்த காரணங்களால் பல பெரிய நாடுகளை பின்னாடி தள்ளிட்டு 29வது ரேங்க்ல இருக்காங்க சிங்கப்பூர். இந்த லிஸ்ட்டோட கடைசி ரேங்கான 145வது ரேங்கை வாங்கியிருக்கிறது பூட்டான். இந்த வருஷம் மட்டும் இல்லை, பல வருஷமாகவே பூட்டான் இந்த லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக தான் இருக்காங்க. மலைகள் சூழ்ந்த அமைதியை விரும்புகிற ஒரு சின்ன நாடான பூட்டான் இராணுவத்துக்காக அவ்வளோவா செலவு பண்ணுறதில்ல. அதனால தான் அவங்க இந்த லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக இருக்காங்க. பூட்டான் இராணுவத்துக்காக கம்மியாக செலவு பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இந்தியா. ஏன்னா பூட்டானை பாதுகாக்கிற பொறுப்பு இந்தியாவுக்கு இருக்குது. இந்தியா அவங்கள பாதுகாப்பாங்க அப்படிங்கிறதுனால பூட்டான் அவங்களுடைய இராணுவத்துக்காக அவ்வளோவா செலவு பண்ணுறதில்ல. 1962 போரில் 5000 சைனீஸ் சோல்ஜர்ஸை வெறும் 124 இந்தியன் சோல்ஜர்ஸ் தடுத்து நிறுத்தினாங்க. லாஸ்ட் மேன் லாஸ்ட் புல்லட் அப்படிங்கிற கான்செப்டில் நடந்த இந்தியாவுடைய இந்த கிரேட்டஸ்ட் பேட்டிலை பற்றி தெரிஞ்சுக்க என் கார்டில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.